இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸை நம்ம லைனிங் தனியாக ஒரிஜினல் தனியாக சேர்த்து வெட்டியிருக்கோம். இப்போ இதில் ஸ்லீவ் எடுத்து நான் இப்படி ரெண்டாக விரிச்சிருக்கேன். அதுக்கு இங்கே ஜாயிண்ட் பீஸ் 2 வச்சதுனால அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இதை எடுத்து ஜாயிண்ட் பீஸை வெளிப்பக்கம் ஒன்று வெளிப்பக்கமாக ஒன்று தைச்சிக்கணும். இந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இதையும் படிமானத்தை போட்டுக்கணும். ரெண்டு ஸ்லீவ்ஸும் ஜாயின் போட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரிஜினல் ஸ்லீவை இதில் அர்க்காத்து பண்ணியிருக்கோம். அதில் ஃப்ரண்ட் பேக் வெட்டியிருக்கணும். அதை பார்த்து கரெக்டாக இந்த ஒரிஜினல் துணியோட வெளிப்பாகமும் இந்த லைனிங் துணியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இப்படியே அடிச்சுட்டு இந்த கார்னரில் அர்க்காத்து பண்ணியிருக்கல இதில் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே தையல் போட போகிறாங்க. இதே தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தைக்கும் போதெல்லாம் தையலோட அளவு ஒரு 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு தைக்கும் போது பேசாங்க. ஒரு கை தைச்சிட்டேன். இப்போ அடுத்த கை தைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பேக் வெட்டின பகுதியும் ஒரிஜினலில் இருக்கிற அதே பகுதியும் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் போடும். இந்த தையல் போடுறது வந்து ஸ்ட்ரைட்டாக போடும்போது ஒரே அளவாக 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு அளவுலேயே கடைசி வரைக்கும் தைக்கணும். அப்படி தைக்கும்போது அந்த கையோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்லீவ் எடுத்து லைட்டாக அப்படி கீறி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் வரத்துக்காக தான் இதை கீறி விடுறது. கீறி விட்டுட்டு லைனிங் எடுத்து நல்லா அருவி விட்டுட்டு இதை அப்படியே வச்சு இந்த கார்னரில் தையல் போடும். இப்போ கீறி விட்டுட்டு இதில் இந்த ஸ்லீவில் வந்து இப்போ அப்படியே இந்த ஓரத்துலேயே கரெக்டான அளவில் அதே போல் அடுத்த ஸ்லீவ்லேயும் இது கீறி விடும்போது இப்படி கிராஸாக தான் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டில் பண்ணக்கூடாது. இப்போ இதுலேயும் தையல் போட்டுட்டு அடுத்தது இந்த ஸ்லீவு ஃப்ரண்ட்டில் தைச்சாச்சு. இப்போ அடுத்தது இது சுற்றியில் இருக்கிறத லைனிங்கும் ஒரிஜினலையும் சேர்த்து இப்படியே ஒரு தையல் போட்டுருணும். இதே போல் சுருக்கெல்லாம் இல்லாமல்
நல்லா கரெக்டாக நீவி விட்டுட்டு அப்புறமே இந்த லைனிங்கும் ஒரிஜினலையும் ஒன்றா ஒட்டி வச்சு இந்த கை இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது பேக் பீஸ் தைக்க போகிறேன். பேக் பீஸ் எடுத்து இது உள் பக்கம் விரிச்சிட்டு, இதுதான் நல்ல பக்கம், இது உள் பக்கம், இதை இப்படி விரிச்சிட்டு இப்போது இந்த லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றா வச்சு ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கோல் சைடு ஒட்டிடணும். அடுத்தது இந்த ஆங்கோல் சைடு தையல் போட்டு அடுத்தது இப்போ நெக்கு லைனிங்கும் ஒரிஜினலையும் ஒட்டணும். இப்போ இந்த நெக்கு பேக் நெக்கையும் பேக் நெக்கில் உள்ள லைனிங்கும் ஒரிஜினலையும் ஒன்றா வச்சு தையல் போட்டேன். இந்த லைனிங் துணியில் ஒரிஜினலையும் லைனிங்கும் எல்லா பகுதியிலையும் ஒன்றா ஒட்டியாச்சு. அடுத்தது கீழே மடித்து தைக்கணும். இப்படி கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, இதில் வந்து ஒரு துணியை வச்சு மடித்து அடிக்கிறது. மூணு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இதை இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸோட ஒரிஜினல் பக்கம் வச்சு உள் பக்கமாக திருப்பணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இது லைனிங் துணியோட ஒரிஜினல் பக்கம். இது வந்து இந்த ஜாயின் பண்ணுற பீஸோட ஜாயின் பாகத்தையும் ஒன்றா இப்படி வச்சுட்டு இதை தைச்ச பிறகு இந்த துணியை இப்படி வச்சுட்டு இந்த பக்கமாக திருப்பிட்டு இதில் ஒரு படிமான தையல். இந்த படிமான தையல் போடும்போது கரெக்டாக போடணும். எந்த துணியிலையும் படாமல் இந்த ஜாயின் பண்ண பீஸில் மட்டும் போடுற மாதிரி தையல். இந்த உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த துணியை அப்படியே ஒரு பிசல் மடித்து அப்படியே 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக மடிச்சிருங்க.
கரெக்டான அளவில் வச்சு மடித்து மடிச்சிருக்க பாருங்கள். இது ஒரு பீஸ் இப்படி 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதை அப்படியே ஃபுல் அளவில் மடிச்சிடும். இப்போ இந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். பிசுரை கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதே மடிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எப்படி மடித்து தைச்சிட்டு அடுத்த பக்கம் உள்பக்கத்தில் வெளிப்பக்கம் பாருங்கள். இந்த தையல் இதெல்லாம் நீட்டாக இருக்கும். இதேமாரி பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு இப்போ டாட்டு பிடிக்கணும். பேக் பீஸில் டாட்டு பிடிக்கிறது இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணிவிட்டு அப்படியே 1/4 இன்ச் அளவு வச்சு 3 இன்ச் உயரத்துக்கு டாட்டு பிடிச்சிது. இதுக்கு மேலே இங்கே பிசுறு மடிக்கிறதோ எதுவும் செய்ய போகிறதில்ல. அதனால் இந்த இடத்துல நல்லா ரஃப் அடிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த டாட்டு பிடிக்கும்போது இதுக்கப்புறம் இது தைக்க போகிறது எதுவும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல நல்லா ரஃப் அடிச்சிடுங்க. இப்போ இந்த 2 தையலோட இந்த டாட்டோட உயரமும் கரெக்டாக ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த நெக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ஒரிஜினல் பீஸை நெக்குக்கு தேவையான ரவுண்டு வெட்டி இருக்கும் லைனிங்கில் இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வெட்டியாச்சு. இப்போ பேக் பீஸு ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவு ரெடி பண்ணியாச்சு. பீஸ் இது லைனிங் துணி, இது ஒரிஜினலோட உள்பகுதி, இது ஒரிஜினலோட வெளிப்பகுதி. இது பார்க்குறது ரொம்ப முக்கியம். மறந்துட்டு மாற்றி மாற்றி தைச்சிட்டோம்னா அப்புறம் பிரிச்சுட்டு இருக்கணும். அதனால் ஆரம்பத்திலே தைக்கிறதுக்கு முன்னாடி இதை கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது உள்பகுதி, இது ஒரிஜினலோட வெளிப்பகுதி. இதை மாதிரி எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதை ஒரு இதை எடுத்து வச்சுட்டு இந்த ஒன்றை மட்டும் தைங்க. லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் டாட்டு பிடிச்சி வச்சுட்டு அடுத்த பீஸ் எடுத்து தைக்கலாம். நம்ம லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் ஆர்ம்கள் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் சைடு இதிலே கூட இப்போ இந்த லைனிங்கும் ஒரிஜினலே ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இது ஒரிஜினலோட வெளிப்பகுதி, இது லைனிங்கோட நம்ம மார்க் பண்ண உள்பகுதி. இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கு இதோட வெட்டி எடுத்துக்கணும். இப்போ இது ஃப்ரண்ட் பீஸு ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு பீஸை ரெடி பண்ணுறோம்.
ஆம்பூல் சைடு ஜாயின் பண்ண போகிறோம்.